மகிழ்ச்சியான நல்ல நாளிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே உங்களை யாவரையும் பார்ப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த மே மாதத்தினுடைய இந்த மிக முக்கியமான இந்த 10ஆம் தேதி என்பது அன்னையர் தினமாக உலகத்திலே அனுசரிக்கப்படுகிறது. இந்த அன்னையர் தினத்தன்று நம்முடைய திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களையும் காண்பதும் அவர்களுக்கு வாழ்த்து சொல்வதும் மிக்க ஒரு நல்ல ஒரு தருணமாக இருக்கிறது. ஆக சபையாக இணைந்து அருமையான தாய்மார்கள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய சபையின் சார்பாக அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். திருச்சபையுடைய தாய்மார்கள் அம்மாக்கள் ஒவ்வொருவரும் திருச்சபையின் தூணாக, திருச்சபையின் தலைமைகளாக, குடும்பங்களின் தலைவிகளாக இருந்து சபையாய் நடத்தி வருகிறது என்னை கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திலே இந்த நாளில் வந்திருக்கிற சிறு பிள்ளைகள் VBSல கலந்து கொண்ட ஒவ்வொரு குழந்தைகளையும் நாங்கள் வாழ்த்தி திருச்சபையின் சார்பில் வரவேற்கிறோம். உங்களுடைய பெற்றோர்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்பதிலே சபை சந்தோஷப்படுகிறது. பெற்றோர்னா ஒரு பெற்றோர் தான் வந்திருக்காங்க. தேங்க்யூ. இன்னும் வருகிற பெற்றோர் யாராக இருந்தாலும் ஐயா தேவதாஸ் ஐயா வரவேற்பார்கள். இப்படியாக இந்த அன்னையர் தினத்திலே நாம் அன்னையர் தின நிகழ்வாக இருந்தாலும் இது VBS நிகழ்வாக இன்று இருக்கிறது. கடந்த 4 நாட்களாக குழந்தைகள் இந்த வெப்பம் அதிகமான சூட்டின் மத்தியிலே அருமையாய் வந்து தேவனுடைய வசனங்களை, பாடல்களை, கதையை கற்றுக்கொண்டு சென்றிருக்கிறார்கள். அதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது நம்முடைய தேவனும் அவருடைய பலமும் அவருடைய பராக்கிரமும் தான். அவருடைய ஒத்தாசையினாலே கத்த தந்த அருமையான வாலண்டியர்ஸ், அருமையான டீச்சர்ஸ்க்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த 4 நாட்களும் அவர்கள் பட்ட பிரயாசங்கள், அவங்க எடுத்துக்கொண்ட முயற்சிகள் ஒவ்வொன்றும் தேவ சமூகத்தில் கணக்கில் எழுதப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அதற்கேற்ற பலன்களை தேவன் தந்தருளுவார். அது மாத்திரமல்ல, நீங்கள் சபையாக இணைந்து ஜெபித்திருக்கிறீர்கள். சபையாக இணைந்து ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான உணவு, குழந்தைகளுக்கு தேவையான கூல்ட்ரிங்க்ஸ் போன்றவற்றை கொடுத்து பிள்ளைகளுக்கு உதவியாய் சப்போர்ட்டாக இருந்த குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, இங்கே நாங்கள் இந்த 4 நாட்களும் தங்கியிருந்து இந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார். எங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் தாமே உங்கள் மூலமாக பராமரித்து எங்கள் தேவைகளையும் எல்லாம் கர்த்தர் சந்தித்தார். ஒவ்வொரு நாளுக்கும் உணவு மற்றும் இருப்பிடத்தை கொடுத்து எங்களை பராமரித்த குடும்பங்களை கர்த்தருடைய நாமத்தில் நாங்கள் நினைத்து நன்றி சொல்லுகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக. அருமையான சார்லஸ் ஜானையா குடும்பத்துக்காக மற்றும் சார்ஜையாவுடைய குடும்பத்திற்காக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களை சிறப்பாய் கவனித்துக் கொண்ட அருமையான குடும்பத்தாருக்கு மற்றும் திருச்சபையின் மக்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதும் திருச்சபையினுடைய மிக முக்கியமான இந்த நாளில் வந்திருக்கிற நாம் இந்த நாளில் வாசிக்கப்பட்ட அந்த மிக முக்கிய ஸ்பெஷல் செய்திக்கான வேத பகுதியை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம். இதிலே ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினத்தில் கூட சிறு பிள்ளைகள் நீங்க கதை கேட்டீங்க. யாருடைய கதையை கேட்டீங்க? இந்த பிக்சர்ல சாலமோன் ராஜா எங்க இருக்கிறாரு? அங்க இருக்கிறார். 4வது நாள் கதை எங்க? என்ன கதை கேட்டீங்க? சாலமோன் ராஜா குறித்து கேட்டீங்க. திவ்யா டீச்சர் உங்களுக்கு என்ன சொன்னாங்க? சாலமோனை பற்றி அருமையாக கதை சொல்லி கொடுத்தாங்க. அதுல இப்ப இன்றைக்கு நம்ம வாசித்த அந்த பகுதியை அவங்க கதையா சொன்னாங்க. சாலமோன் தீர்த்த அந்த ஞானமான தீர்ப்பு என்ன அப்படிங்கிறத அவங்க தீர்த்து அதற்கான காரியங்களை கதையா சொன்னாங்க. அப்ப அந்த சம்பவம் தான் நம்ம இன்றைக்கு வாசிச்சிருக்கிறோம். வேசிகளான 2 ஸ்திரீகள் ராஜாவிடத்துல வந்து ராஜாவுக்கு முன்பாக நின்றார்கள். எத்தனை ஸ்திரீகள்? 2 ஸ்திரீகள். 2 பேருமே தாய்மார்கள். 2 பேருக்குமே குழந்தை இருந்தது. ஒரே வாரத்தில் 2 பேரும் குழந்தை பெற்றெடுத்தார்கள். ஒரு தாய் குழந்தை பெற்ற உடனே அடுத்த 3 நாள் கழித்து இன்னொரு ஸ்திரீ என்ன பண்றாங்க? ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாங்க. அப்போ இந்த 2 பேரும் ஒரே வீட்டில் இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த ஒரே குடும்பத்தில் வசிக்கிறாங்க. அதான் அந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். இவங்க ஒரே வீட்டில் குடியிருந்தார்கள் என்று 16வது வசனம் சொல்லுது. 18வது வசனத்தில் ஒரே வாரத்தில் 2 பேரும் குழந்தை பெற்றெடுத்த ஒரு தாயாக அவர்கள் இருக்கிறார்கள். இருவரும் தவிர வேற யாருமே இல்லை அப்படின்னு 18வது வசனம் சொல்லுது. நாங்கள் ஒருமித்திருந்தோம், எங்கள் இருவரையும் தவிர வீட்டுக்குள்ளே ஒருவரும் இல்லை. 2 தாய்மார்கள்
குழந்தை பெற்றெடுத்த 2 பச்சிளம் குழந்தைகளை பெற்றெடுத்த 2 தாய்மார்கள் ஒரே வீட்டில் இருக்கிறாங்க. ஆனா அந்த வீட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் இந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. இதுல என்ன நடந்ததுன்னா, தூக்கத்துல ஒரு தாய் தன்னுடைய குழந்தை மேல புரண்டு படுத்ததுனால என்ன ஆயிடுச்சு, குழந்தை செத்து போயிட்டு. குழந்தை மேல தாயை என்ன பண்ணிட்டாங்க, தூக்கத்துல மறந்து படுத்ததுனால அந்த குழந்தை இறந்து போச்சு. இப்ப அதே வீட்டுல இன்னொரு குழந்தை இருக்கு, இன்னொரு தாய் இருக்கிறாங்க. அந்த இறந்து போன உடனே அந்த குழந்தையின் தாய் என்ன பண்றாங்க, அந்த குழந்தையை கொண்டு போய் இன்னொரு தாய் கிட்ட விட்டுட்டு இன்னொரு குழந்தை என்ன பண்றாங்க, இன்னொரு தாய் பெற்றெடுத்த குழந்தைய, இன்னொரு அம்மாவுக்கு உள்ள குழந்தைய தன்னுடைய மடியில கொண்டு வந்து வச்சுட்டு தூங்குறாங்க. காலையில எழுந்து இந்த அம்மா பால் கொடுக்கறதுக்காக பாக்குறாங்க. ஐயோ, இது என்னுடைய குழந்தை இல்லைன்னு சொல்லி அறிஞ்சு விடியற் காலம் ஆகுது. பொழுது விடிந்த பின்பு பார்க்கும்போது, அவங்க உற்று பார்க்கும்போது இது என்னுடைய குழந்தை இல்லைன்னு அந்த தாய் கண்டுபிடிக்கிறாங்க. பெற்றெடுக்கிற தாய்க்கு தன்னுடைய குழந்தையை பற்றி கண்டிப்பாக தெரியும். அது குழந்தை கருப்பா இருந்தாலும், சிகப்பா இருந்தாலும், வெள்ளையா இருந்தாலும், மஞ்சளா இருந்தாலும், காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. அப்போ பெற்றெடுத்த தன்னுடைய குழந்தையை பற்றி நிச்சயமாக தாய் முற்றிலுமாய் அறிந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு தாய் தான் அந்த தாய். அப்போ அந்த தாய் அந்த தன்னுடைய குழந்தையை குறித்து பார்க்கிறாங்க. 21 வசனத்துல பாருங்க, பொழுது விடிந்த பின்பு நான் அதை உற்று பார்க்கும்போது அது நான் பெற்ற பிள்ளை அல்ல என்று கண்டேன். இப்ப இந்த தாய் அறிந்து கொண்டாங்க, இது என்னுடைய குழந்தை இல்ல. ஆனா தவறு என்ன நடந்திருக்கு, அதே இடத்துல அதே வீட்டுல இன்னொரு தாய் தான் கொன்று போட்ட குழந்தை என்ன பண்ணிட்டாங்க, இவங்க கிட்ட கொண்டாந்து விட்டுட்டாங்க. இப்ப இது விஷயமாக ராஜாவாகிய சாலமோன்கிட்ட போயிருக்கிறாங்க தீர்ப்பு தெரிவிக்கும்படியாக. அப்ப இதை கேட்ட, இந்த சம்பவத்தை கேட்ட ராஜா, 2 பேருமே ஒரே வாரத்தில் பிறந்த குழந்தை, கொஞ்சம் வித்தியாசம் தெரியாமல் இருந்தாலும் இந்த தாய் என்ன பண்ணிருக்கிறாங்க, தெளிவாக தன்னுடைய குழந்தையை அறிந்திருக்கிறாங்க. ஆனா இந்த இன்னொரு தாய், தன்னுடைய குழந்தையை கொன்று போட்ட தாய் அங்கே இருக்கிறார். இந்த உண்மையான உயிரோடு இருக்கிற குழந்தையின் தாயும் அங்கே இருக்கிறாங்க. இப்ப 2 பேரும் இந்த ஒரு குழந்தைக்காக போராடுகிறார்கள். 2 பேருமே எங்களுக்கு இந்த குழந்தை வேணும், இதுதான் நான் பெற்ற குழந்தை என்று 2 தாயும் போராடுகிறார்கள். இந்த போராட்டத்தின் நடுவிலே இந்த ராஜா ஒரு தீர்ப்பு வழங்குகிறார். பட்டயத்தை கொண்டு வாங்கன்னு சொல்றாரு. 24வது வசனத்துல பாருங்க, பட்டயத்தை கொண்டு வர சொல்றார் ராஜா. 22வது வசனத்துல அவங்க வாதாடுகிறார்கள், இது என்னுடைய குழந்தை, உயிரோடு இருக்கிறது என்னுடையது, செத்தது உன்னோடதுன்னு 2 பேரும் போராடுறாங்க. கடைசியாக ராஜா என்ன பண்ணிட்டாரு, சரி பரவாயில்ல 2 பேருக்குமே பாதி பாதி கொடுத்துடலான்னு குழந்தையை நடுவில் வைத்து அதை 2ஆக வெட்டி கொடுக்கும்படி சொல்லிவிட்டார். 24வது வசனம், ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் பட்டயத்தை ராஜாவிடத்தில் கொண்டு வந்தார்கள். ராஜா சொல்றாரு, உயிரோடு இருக்கிற பிள்ளையை 2ஆக பிளந்து பாதியை இவளுக்கும் பாதியை அவளுக்கும் கொடுங்கள். உடனே என்ன நடக்குது பாருங்க, 26வது வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்து விடும் என்றான். மற்றவள், அது எனக்கும் வேண்டாம் உனக்கு வேண்டாம், பிளந்து போடுங்கள் என்றார். குழந்தையை வெட்ட சொல்லி அந்த தாயாவது சொல்லுவாங்களா? பாருங்க, உண்மையாகவே சண்டை போட்டாலும் திரும்ப வந்து உடனே பேசக்கூடிய ஒரு ஜீவன் யாருன்னு கேட்டீங்கன்னா தாயா தான் இருக்கும். அப்பா அம்மா கூட கொஞ்சம் கோவிச்சுக்கிட்டு 1 வாரம் 2 வாரம் இழுத்துட்டு இருப்பாங்க. ஆனா அம்மா அம்மா என்ன பண்ணிடுவாங்க, தன் பிள்ளைகள்கிட்ட கோவிச்சுக்கிட்டாலும் அன்னைக்கே பேசுவாங்க. என்னங்கய்யா, நாமெல்லாம் சாலை செய்யலாம், கூடவே அம்மா வச்சு பராமரிக்கிறவங்க. இப்படி பெற்றோரை வைத்து பராமரிக்கிறவர்களுக்கு நிச்சயமா தெரியும், இந்த உலகத்துல மற்ற எல்லாரும் கூட சண்டை போட்டாலும் நம்ம பல நாட்கள் பேசாம இருந்துக்கலாம். ஆனா தாய்கிட்ட மட்டும்தான் சண்டை போட்டா அந்த சண்டையை மறந்து நம்மகிட்ட வந்து அவங்க பேசுவாங்க. நம்ம கூட கோபத்துல இருப்போம். அதாங்க தாயினுடைய உள்ளம். ஆனா அந்த இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம், தன் குழந்தை உயிரோடு இருக்கிற குழந்தை, ஆனா இப்போ விவாதத்துல இன்னொரு செத்து போன குழந்தையினுடைய தாய் வந்து வெட்டி போடுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அந்த குழந்தைய எனக்கு வேண்டாம் உனக்கு வேண்டாம், பிளந்து போடுங்கன்னு சொல்றா. ஆனா இந்த உண்மையாய் பெற்றெடுத்த அந்த தாயினுடைய உள்ளம் பாருங்க, தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால், பிள்ளைக்காக என்ன செய்ததா,
அவள் குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி கதறுகிறாள், ஐயோ ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம். தன் பிள்ளைகள் நல்லா இருக்கணும். தன் பிள்ளைகள் வீட்டில் என்ன உணவு செஞ்சிருந்தாலும் தன் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுக்கறது தான் தாய். தாயினுடைய உள்ளம் தன்னை விட தன் பிள்ளைகள் நல்லா வளரணும் அப்படின்னு நினைக்கிறது தான். அது இந்த விலங்குகளாக இருக்கட்டும், குருவி பறவைகளாக இருக்கட்டும், நீங்க பார்த்திருக்கலாம் அநேக காட்சிகளை. பெற்றெடுக்கிற எந்த ஒரு தாய்மைக்குரிய பறவையா இருக்கட்டும், விலங்குகளா இருக்கட்டும், மனிதர்களுமே நாம் அப்படிப்பட்ட ஒரு அன்புக்குரிய ஒரு உள்ளம்னா யாரை தான் நம்ம சொல்ல முடியும்? தாய்களை தான் நம்ம சொல்ல முடியும். அப்படிப்பட்ட அன்னைமார்கள் தான் இந்த 2 அன்னைமார்ல ஒரு அன்னை, ஒரு தாய் தன் மகனுக்காக போராடி அந்த குழந்தைக்காக குடல் துடித்ததுனால அந்த குழந்தையை கொல்ல வேண்டாம் என்று போராடுகிறார்கள். ராஜாவும் நியாயம் தீர்க்கிறார். 26ஆம் வசனத்துல, அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கு கொடுத்து விடுங்கள், அவளே அதன் தாய். பாருங்க, தன் பிள்ளைக்காக போராடுகிற ஒரு தாயை பார்த்து அந்த தாய்கிட்டே இந்த குழந்தையை கொடுத்துருங்க அப்படின்னு தீர்ப்பு வழங்கினதை பார்த்து மக்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. 27ஆம் வசனம், ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்களாம். அவனுக்கு ஞானம் இருக்கிறதை கண்டு பயந்தார்கள். இதற்கு முந்தைய பகுதியில் இதே அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, சாலமோன் மன்னன் ஆண்டவருக்கு கடவுளுடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பத்தை ஏறெடுத்ததுனால கடவுள் என்ன செய்யறார்னா, அவன் கேட்டுக்கொண்டதன்படி ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை கடவுள் ராஜாவாகிய சாலமோனுக்கு கொடுத்தார். அந்த ஞானத்தினாலதான் இப்படி ஒரு தீர்ப்பை இந்த 2 தாய்கள் மத்தியிலே அவர் வழங்கினார். பிரியமானவர்களே, குழந்தைகளே, நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஏறெடுக்கிற விண்ணப்பமானது மிக உகந்த விண்ணப்பமாய் கடவுளுக்கு இருக்கும் என்றால் அதை அறிந்த கடவுள் உங்களுக்கு நிச்சயமாய் உதவி செய்வார். உங்களுக்கும் அவர் ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை அவர் தரக்கூடிய வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 66ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்தில், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். அவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். ஒரு தாய் தன் குழந்தையை மிகுந்த அன்போடும் மென்மையோடும் அக்கறையோடும் தேற்றுவது போலதான் நம்முடைய கடவுளும் தம்முடைய மக்களை அன்போடு ஆறுதல் படுத்தக்கூடியவராக, தேர்தல் படுத்தக்கூடியவராக இருக்கிறார். தாய்மை என்பது ஒரு அன்பின் உருவமாக கடவுளை குறித்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை தான் இது. ஏசாயா 66:13. கடவுள் நம்மை நேசிக்கிறார், கடவுள் நம்முடைய காயங்களை கட்டுகிறவர், கடவுள் நம்மை ஆறுதல் படுத்துகிற கடவுள், ஒரு தந்தை மற்றும் தாய் போல கடவுள் இருக்கிறார் என்பதை குறித்து சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம். எருசலேமை குறித்து சொல்லப்பட்ட ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை தான் இது. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேம் என்பது சபைக்கு அடையாளமாக இருக்கிறது, கடவுளுடைய ஜனங்களுக்கு அடையாளமாக இருக்கிறது, கடவுளுடைய நகரமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஆண்டவரால் நேசிக்கப்படுகிறோம் என்பதை இந்த வசனம் நமக்கு அறிவிக்கிறது. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை, ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஒரு வாக்குத்தத்த செய்தியில் இருக்கிறது, நான் உங்களை தேற்றுவேன். ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கிறார், பிராமிஸ் பண்றார், நான் உங்களை தேற்றுவேன். தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். ஒருவேளை நாம் தேற்றப்படக்கூடிய இடத்துல இருக்கிறோமா, ஏதோ ஒரு காரியத்து நிமித்தம் அழுகிறவர்களாக இருக்கிறோமா, நம்முடைய ஆண்டவரும் எப்படி நம்முடைய இந்த உலகத்தினுடைய தாய்மார்கள் எப்படி அன்பா இருக்கிறார்களோ அதை காட்டிலும் மேலாக நம்மை அன்பு செலுத்துகிற கடவுளாக அவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகையால் இந்த உலகத்தில் தேவன் நமக்கு தந்திருக்கிற தாய்களை, நமக்கு இருக்கிறதான அம்மாக்களை நாம் ஒரு நாளும் அலட்சியம் பண்ணக்கூடாது. நீதிமொழிகள் 15:20 இப்படி சொல்லுது, ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மதியற்ற மனுஷனோ தன் தாயை அலட்சியம் பண்ணுகிறான். குழந்தைகளே, தாய்க்கு விரோதமாக செய்யக்கூடாத காரியம் என்னன்னு தம்பிமார்கள், தங்கச்சிமார்கள், குழந்தைகள், பாப்பாமாரு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. உங்க அம்மாவுக்கு விரோதமாக என்ன செய்யக்கூடாது கண்ணு? கவனிக்கிறீங்களா எல்லாரும்? தாய்க்கு விரோதமாக, உங்க அம்மாவுக்கு விரோதமாக நீங்க என்னென்னலாம் செய்யக்கூடாதுன்னு நம்ம பார்க்கிறோம். அதுல முதலாவது அலட்சியம் பண்ணக்கூடாது. ஒன்னாவது என்னது? அம்மா கடைக்கு போய் சொல்றாங்க, ஒரு வேலை சொல்றாங்கன்னா என்ன பண்ணணுங்க?
சொல்லுங்க தங்கம். உடனே செய்யணும். அடப்போம்மா அப்படின்னு போயிடக்கூடாது. செய்வீங்களா? அலட்சியம் பண்ணாம இருப்பீங்களா? முதலாவது நீதிமொழிகள் 15:20 படி ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மதியற்ற மனுஷனோ தன் தாயை அலட்சியம் பண்ணுகிறான். நீங்க மதி உள்ளவர்கள், நீங்க ஞானம் உள்ளவர்கள் என்றால் நீங்க என்ன பண்ணுவீங்க? நிச்சயமாய் உங்க தாயை, உங்களை பெற்றெடுத்த தாயை அலட்சியம் பண்ண மாட்டீர்கள். நீங்கள் அலட்சியம் பண்ணக்கூடாது என்று உங்களுக்கு சபை இன்றைக்கு அறிவிக்கிறது. நீதிமொழிகள் 23 அதிகாரம் 22 வசனத்திலே இப்படி வாசிக்கலாம், உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே. அசட்டை பண்ணாதே. உங்க அம்மாவை என்னைக்காவது கேலி பண்ணிருக்கீங்களா? அசட்டை பண்ணிருக்கீங்களா? அடப்போமா உனக்கு வேற வேலையே இல்லை அப்படின்னு யாரும் சொல்லிருக்கீங்களா? உங்க அம்மாவை மரியாதை கொடுப்பீங்களா? இல்ல போ வா அப்படி பேசுவீங்களா? அப்படி யாராவது இருக்கீங்களா? அம்மா பேர் சொல்லி கூப்பிடுறவங்க யாராவது இருக்கீங்களா? அப்படிலாம் கூப்பிடக்கூடாது. அம்மா என்பவர்கள் உயர்ந்த மரியாதைக்குரியவர்கள், கனத்திற்குரியவர்கள். அவங்கள நீ போவான்னு கூட என்ன சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடாது, போன்னு சொல்லக்கூடாது, மரியாதை இல்லாம பேசக்கூடாது. அம்மாவை அலட்சியம் பண்ணக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. அதுபோல இங்கே வயதானவர்கள் எல்லாம் இருக்கிறோம். ஒரு நம்ம வீடுகளில் பெரிய வயதானவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை நாம அலட்சியம் பண்ணக்கூடாது. உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே. அசட்டை பண்ணாதீங்க. மூன்றாவது எசேக்கியேல் 22:7 வசனம் இப்படி சொல்லுகிறது, அற்பமாய் எண்ணக்கூடாது. அற்பமாய் எண்ணக்கூடாது, அலட்சியம் பண்ணக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது, அற்பமாய் எண்ணக்கூடாது. தாய் தகப்பனை அற்பமாய் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எண்ணினபடினாலே அவர்கள் சாபத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்று அந்த எசேக்கியேல் புத்தகத்தில் தீர்க்கதரிசனங்கள் சொல்லப்படுகிறது. தன் தாய் தகப்பனை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அற்பமாய் எண்ணினார்கள். அதுபோல நாம் யாரும் நம்முடைய பெற்றோரை, நம்முடைய தாயை நாம அற்பமாய் எண்ணக்கூடாது. அவர்களை குறைச்சு மதிப்பிடக்கூடாது. அவங்க கஷ்டப்பட்டாலும் வெயில்ல மழையில நின்று வேலை பார்த்து, சிலர்லாம் வேலைக்கு போனாங்கன்னா நின்றுக்கிட்டே வேலை பார்ப்பாங்க, கை கால் வலிக்க வேலை பார்த்து உங்களுக்காக சம்பாத்தியம் பண்ணி வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு குறைவு இல்லாம சாப்பாடு கொடுக்குறாங்க. இன்னைக்குள்ள பிள்ளைகளுக்கு எந்த குறைவும் இல்லை, அவ்வளவு திருப்தியான சாப்பாடு அவங்க பெற்றோர்கள் கொடுக்குறாங்க. ஆகையினால் உங்க பெற்றோர் என்ன பண்ணாதீங்க, அலட்சியம் பண்ணாதீர்கள், அவர்களை அற்பமா எண்ணாதீர்கள். சில பெற்றோர்லாம் படிக்காம கூட இருக்கலாம், எழுத படிக்காம தெரியாம இருக்கலாம். அதற்காக நீங்க என்ன பண்ணக்கூடாதுங்க, உங்க பெற்றோரை அற்பமாய் எண்ணக்கூடாது. அடுத்து இன்னொரு வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 26வது வசனம், தன் தகப்பனை கொள்ளை அடித்து தன் தாயை துரத்தி விடுகிறவன் லட்சையையும் அவமானத்தையும் உண்டாக்குகிற மகன். தன் தாயை துரத்தி விடுகிற மகன் லட்சையையும் அவமானத்தை உண்டாக்குகிற மகன். பிரியமானவர்களே, உங்கள் தாயை உங்க வீட்டை விட்டு துரத்தி விடாதீர்கள். நீங்க பெரியவளாகும் போது சின்ன பிள்ளைங்க எல்லாம் உங்க அம்மா அப்பாவை என்ன பண்ணுங்க, கூட வச்சு பார்த்துக்கிறங்க. ஒருவேளை அவங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறாங்க, பென்ஷன் வாங்குறாங்க, அவங்களே அவங்க வேலையை பார்த்துக்கிறாங்கன்னா ஓகே. ஆனா உங்களை நம்பி இருக்கிற உங்க பெற்றோர் என்ன பண்ணாதீங்க, துரத்தி விட்டுறாதீங்க. நீதிமொழி 20வது அதிகாரம் 20வது வசனம் இப்படி சொல்லுகிறது, தன் தகப்பனையும் தன் தாயும் தூசிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போம். தன் தகப்பனையும் தன் தாயை தூசிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போம். தூசிக்க கூடாதுங்க. உங்க பெற்றோரை, உங்க அம்மாவை தூசிக்காதீங்க. அவங்களுக்கு கெட்ட வார்த்தை ஒண்ணு சொல்லாதீங்க. உங்களை பெற்றெடுத்த தாய், உங்களை வளர்த்த தாய், கொசு கடிக்காம ஈ முக்காம உங்களை கண்ணும் கருத்துமாய் பாதுகாக்கிறவர்கள் யார் என்றால் உங்களுக்காக உயிரை கொடுக்கிறவர்கள் யார் தாங்க? குழந்தைகள் புரிஞ்சுக்கிறணும், உங்க தாயும் தகப்பனும் தான். அவர்களை தூசிக்க கூடாது. கடைசியா சொல்றேன், அவங்கள பார்த்து நீங்க கேட்க கூடாத ஒரு கேள்வி. எஸ்ஏ 45வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, தகப்பனை நோக்கி ஏன் பெற்றாய், ஏன் ஜனிப்பித்தாய் என்றும், தன் தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ. யாரு? தகப்பனை நோக்கி நீ ஏன் என்ன ஜனிப்பித்தாய், நீ ஏன் என்ன பெற்றாய் என்று கேட்கிறாங்க பாத்தீங்களா? சிலர்லாம் அப்படி சொல்லக்கூடாது. அவர்களுக்கு என்னவா? ஐயோ ஐயோ.
ஏன் பெற்றா என்று நம்ம பெற்றோரை பார்த்து கேட்கக்கூடாது. இந்த கேள்வியை மாத்திரம் நீங்க உங்க வாழ்க்கையில கேட்கக்கூடாது என்பதை நீங்க உங்க மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, வேதத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் தாய்மைக்குரிய ஆண்டவராக நம்மை ஆற்றி தேற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார். ஒரு தாய் தேற்றுவது போல நம்மை தேற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார். அப்போ அவர் நமக்காக கொடுத்திருக்கிற நம்முடைய தாய்மார்களை, நமக்கு கொடுத்திருக்கிற அம்மாவை நாம் கனப்படுத்த வேண்டும், அவர்களை சந்தோஷமா வைத்திருக்க வேண்டும், அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவர்களை கனப்படுத்த வேண்டும். வேதத்தில் பார்க்கிற தாய்மார்கள் அநேகர் இருக்கிறாங்க. அதுல 1 சாமுவேல் 1 அதிகாரம் 27, 28 வசனத்துல பாத்தீங்கன்னா, ஒரு தாய் எனக்கு குழந்தை வேண்டும் என்று தேவாலயத்தில் வந்து அழுது மனம் கசந்து ஆண்டவரை நோக்கி விண்ணப்பித்து, ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை தாங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. கேட்டது மாத்திரம் இல்ல, ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்ட அந்த குழந்தைய நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். இந்த பிள்ளைக்காக நான் விண்ணப்பம் பண்ணினேன், ஆண்டவர் எனக்கு இந்த விண்ணப்பத்தின்படி கட்டளையிட்டார்னு சொல்லி, ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி 1 சாமுவேல் 1 அதிகாரம் 28 வசனத்துல அவருடைய தாய் அன்னாள், சாமுவேலுடைய தாய் அன்னாள் தேவாலயத்தில் கொண்டு வந்து விட்டு விட்டார்கள். தேவனுடைய பணி செய்ய விட்டு விட்டார்கள். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். தேவனுடைய சத்தத்தை கேட்கிற மனுஷனாய் இருந்தான். கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் ஒரு தீர்க்கதரிசியாய் வளர்ந்தான். அவன் மக்களுக்காக செயல்பட்ட ஒரு தலைவனாய் இருந்தான். மக்களுக்காக ஏற்படுத்தின முதல் ராஜாவை, இந்த காலத்தில் ஒரு கவர்னர் தான் ஒரு சிஎம் என்ன பண்றாருங்க, பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். அதே போல அன்றைக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் சவுல் என்ற முதல் மன்னனை ஏற்படுத்தி அபிஷேகம் பண்ணினார். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேலருக்கு என்று அவர்களுக்கு பிரியமான ராஜாவாகிய தாவீதை ஏற்படுத்தினவரும் இதே சாமுவேல் தீர்க்கதரிசி தான். இந்த குழந்தை நல்ல ஒரு தாய்க்கு, நல்ல ஒரு ஜெபிக்கிற தாய்க்கு, ஆண்டவருக்கென்று தன் குழந்தையவே ஒப்பு கொடுத்த ஒரு தாய்க்கு பிறந்த ஒரு மகனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு விளைவுதான் தேசத்திலே நன்மையான காரியங்கள் நடந்தது. சரித்திரம் சொல்லக்கூடிய விதத்துல இந்த மகன் வளர்ந்து கர்த்தருக்காய் பயன்பட்டான். பிரியமானவர்களே, அருமையான தாய்மார்களே, உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்க நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா? அநேகர் உலக வேலை செய்வதற்கும் உலகத்தில் சம்பாதிப்பதற்கும் உலகத்தில் உள்ள காரியங்களுக்காய் பெற வேண்டும் என்று ஆசைப்படுவது உண்டு. உங்கள் கஷ்டங்கள் மத்தியிலே, வேதனையின் மத்தியிலே கர்த்தருக்காக அன்னாளை போல உங்கள் குழந்தைகளை கொடுக்கக்கூடிய தாயாய் நீங்க இருக்கிறீர்களா? அது உங்களுக்கான ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கட்டும். ஆனால் அன்னாள் என்ற இந்த தாய் கடவுளுக்கென்று தன் மகனை ஒப்பு கொடுத்த ஒரு தாயாக இருந்தார்கள். இரண்டாவது, தன் கடவுளிடம் தன் பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுகிற தாய்கள் இருந்தாங்க. கடவுளிடம் தன் பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுகிற தாய்கள். முதலாவது அன்னாள் என்ற ஒரு தாயை குறித்து பார்க்கிறோம். இரண்டாவது தாய்கள், 2 தாயை குறித்து பார்க்க போறோம். ஒரு தாய் மத்தேயு 20 அதிகாரம் 20 வசனம் 21 வசனத்துல செபதேவின் குமாரனுடைய தாய் தன் குமாரருக்காக இயேசுவினிடத்தில் போய் பரிந்து பேசுகிறார்கள். என்ன கேட்கிறாங்க தெரியுமா? போதகரே, தன் குமாரரோடு அவங்க போறாங்க, போய் விண்ணப்பம் பண்றாங்க. 2 குமாரரும் உமக்கு வலதுபுறத்தில் ஒருவரும் உமக்கு இடதுபுறத்தில் ஒருத்தரும் இருக்கும்படி அருள் செய்யுங்க. ஒரு அம்மா போய் தன் பிள்ளைகளுக்காக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த உன்னத ஸ்தானத்தில், ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஸ்தானத்தில் அவர் அமர்ந்திருக்கும் பொழுது அப்படி வலதுபுறத்தில் உட்கார்றதுக்கும் இடதுபுறத்தில் உட்கார்றதுக்கும் அனுமதி வேணும். அதுக்கு என் பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி போஸ்டிங் கேட்கிறாங்க, பதவி கேட்கிறாங்க. யாருங்க? ஒரு அம்மா. இன்னொரு அம்மாவை குறித்து பார்க்கலாம். மார்க் 7 அதிகாரம் 25 30 வசனம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. கிரேக்க ஸ்திரியா இருந்த ஒரு சிறு பெண்ணினுடைய தாய் சீரோபேனிக்கியா தேசத்து பெண்ணா இருந்தால், அவள் ஒரு கிரேக்க ஸ்திரீ, ஒரு சிறு பெண்ணுடைய தாயா இருந்தால், அந்த சிறு பெண்ணுக்கு இருந்த பிசாசு நீங்கி சுகமடையும்படி இயேசுவினிடத்தில் வந்து கெஞ்சினாள். தன் மகளை பிடித்திருந்த அந்த பிசாசு, அந்த அசுத்தாவி நீங்கும்படி ஆண்டவராய் இயேசுவை நோக்கி கெஞ்சி விண்ணப்பம் பண்ணினார். பாருங்க, இந்த 2 தாய்மார்களுமே
தங்களுடைய பிள்ளைகளுக்காக பரிந்து பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட தாய்களா நாம் இருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளுக்காக எத்தனை பேர் பரிந்து பேசுகிறீர்கள்? உங்க பிள்ளைகள் செழிப்படையணும், வளமடையணும், உயரணும், நல்ல ஜாப் கிடைக்கணும், அவங்க ஆசீர்வாதமா இருக்குன்னு எத்தனை தாய்மார்கள் விரும்புகிறீர்கள்? அருமையான தாய்மார்களே, அன்னாள் தன் மகனை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த ஒரு தாயா இருந்தார்கள். இப்பொழுது நாம் பார்க்கிற இந்த 2 தாய்மார்களும் கடவுளிடம் தன் பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுகிற தாய்மார்களா இருந்தார்கள். அப்படிப்பட்ட தாய்களா நீங்கள் இருக்கிறீர்களா? மூன்றாவது, லூக்கா 8வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அதில் எழுதப்பட்டிருக்கிறது, பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகள் இருந்தார்கள். 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனா என்னப்பட்ட மரியாள் இருந்தார்கள். கூசாவின் மனைவி யோவன்னாள் இருந்தாங்க. இயேசுவோடு ஊழியம் செய்த இந்த தாய்மார்கள் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து வந்தார்கள். அது மாத்திரமல்ல, இயேசுவோடு இருந்து தங்கள் ஆஸ்திகளால் ஆண்டவரோடு இருந்து அவருக்கு ஊழியம் செய்தவர்கள் அநேக ஸ்திரீகளும் அவரோடு இருந்தார்கள் என்று இந்த 3 வசனங்களிலே பார்க்க முடிகிறது. தங்கள் ஆஸ்திகளால் கடவுளுக்கு ஊழியம் செய்த தாய்மார்கள். அருமை அம்மாக்களே, அன்னைமாரே, தாய்மார்களே, உங்கள் ஆஸ்திகளால் கடவுளுக்கு நீங்க ஊழியம் செய்றீங்களா? பொதுவாகவே அம்மாமார்களுக்கு நல்ல சிறந்த நிர்வாக திறமைகள் இருக்கும். அவங்க கையில் ஒரு 5000 கொடுத்தோம்னா அந்த 5000 செலவு நாம் பத்திரமா வச்சுக்குவாங்க. அப்படிதானே? நிறைய வீடுகளில் நான் பார்த்துருக்கிறேன். எந்த வீட்டிலலாம் அம்மாமார் பொருளாதாரத்தை நிர்வாகம் பண்றாங்களோ அந்த வீட்டில் எப்போதுமே நிறைவு இருக்குங்க. எப்போ கணவன் காசு கேட்டாலும் கொடுக்கத்தக்கதாய் மீதம் இருக்கும். நிறைய கணவன்மார் செலவாளிகளா இருப்பாங்க. இருக்கிற காசெல்லாம் கடைசி காசு செலவாகிற வரைக்கும் செலவு பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா சில அம்மாமார்கள் நான் பார்த்துருக்கேன், அவங்க கிட்ட இருக்கிற அந்த பொறுப்பை அவங்க சிறப்பாக செய்யக்கூடிய அநேக அம்மாமார்களால குடும்பங்கள் கட்டப்பட்டிருக்கிறது, பிள்ளைகள் வாழ்ந்திருக்கிறாங்க, அந்த குடும்பத்துக்கான வீடு வாசல் எல்லாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், அப்படிப்பட்ட தாய்மார்கள் தங்களுடைய பணத்தை சேர்த்து வைத்து தன் பிள்ளைகளுக்காக கணவனுக்காக கணக்கு வைத்து சரியாய் செலவு பண்ணுகிற அநேக தாய்மார்கள் இந்த உலகத்தில் உண்டு. நீங்களும் இப்படி இருக்கிறீர்களா? நீங்கள் கடவுளுக்காக உங்கள் செல்வத்தின் மூலமாய் ஆஸ்திகள் மூலமாய் ஊழியம் செய்ய ரெடியா இருக்கிறீர்களா? லூக்கா 8வது அதிகாரத்தில் இந்த 3 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் இருந்தாங்களா? பொல்லாத ஆவியினாலும் வியாதியினாலும் கஷ்டப்பட்டு அதிலிருந்து சுகமடைந்த ஸ்திரீகள் இருந்தாங்க. 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனாள் என்னப்பட்ட மரியாள் இருந்தாங்க. கூசாவின் மனைவி யோவன்னாள் இருந்தாங்க. சூசன்னாள் என்ற ஒரு தாய் இருந்தாங்க. அது மாத்திரமல்ல, தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து வந்த அநேக ஸ்திரீகளும் இயேசுவோடு இருந்தார்கள். இயேசுவின் ஊழியம் சிறப்பாக இருப்பதற்கு காரணம் அவருடைய சீடர்கள் துணையா இருப்பது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய நடத்துதன்படி நடத்தினது மாத்திரமல்ல, அநேக ஸ்திரீகள் தங்களுடைய உலக பிரகாரமான ஆசைகளால் உதவி செய்தபடியினாலே அந்த ஊழியம் சிறப்பாய் நடைபெறுவதற்கு உதவியாயிருந்தது. பிரியமானவர்களே, இந்த அன்னையர் தினத்தன்று நாம் எப்படிப்பட்ட அன்னைமாராய் இருக்கிறோம் என்று நாம் யோசித்து பார்க்கலாம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகள், நமக்கு கொடுத்திருக்கிற திறமைகள், அதை கொண்டு நாம் எப்படிப்பட்ட குடும்பத்தை, எப்படிப்பட்ட சமுதாயத்தை நாம் உருவாக்க விரும்புகிறோம் என்பதை உணர்ந்து நாம் கடவுளுக்கு பிரியமுள்ளவர்களாய் நடந்து கொள்ள நம்மை நாமே உற்சாகப்படுத்திக் கொள்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமையடைவதாக. இப்பொழுதும் நாம் யாவரும் எழுந்து நின்று கர்த்தருக்கென்று காணிக்கைகளை நாம் செலுத்தலாம். இப்பொழுது காணிக்கை பாடலாக அருமை தாய்மார்கள் முன்பாக வந்து ஒரு சிறப்பு பாடலை பாடுவார்கள். அப்பொழுது நாம் எல்லாரும் எழுந்து நின்று ஸ்பேஸா முன்னால வந்துருங்க, இடம் இருக்குல்ல. அம்மாமார் முன்னால வந்து நீங்க